வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 சனி வக்ர பலன்கள். சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த 5 மாதங்களுக்கு கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது. இது கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும். அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும். அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும், அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது. ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல, ஸ்தானங்களின் அடிப்படையிலுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த வக்ரகதி, அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பட் ஒரு விஷயம் என்னன்னா, நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதத்தன்மையில் வேலை செய்யும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும். ஸோ அந்த வகையில் இந்த சனி இனி அடுத்த 5 மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டுட்டு வரும். பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும். குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற விஷயங்களெல்லாம் இந்த வக்ர காலங்களில் பார்க்க முடியுது. தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி வக்ர நிலை பெறும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும். ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட அந்த நிலை சனியினுடைய இந்த வக்ர காலங்களை தான் பெரும்பாலும் அமையுது. மற்ற கிரகங்களுடைய வக்ர கால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த சனியனுடைய வக்ர காலம் அப்படிங்கிறத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது. தவிர இங்கே இது ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் அடிப்படையிலையும் பார்க்கும் பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும். அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். மீன ராசி. மீன ராசிக்கு சனியானது ராசிக்கு 12ஆம் இடத்துல அடுத்த 5 மாதங்களுக்கு வக்ரகதியில் செய்துட்டு வரும். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்ர காலகட்டம் என்பது சில வகையில் கொஞ்சம் சாதகமான பலன்களையே கொடுத்துட்டு வருது. ஏற்கனவே மீனராசிக்கு 7 சனி அப்படின்னு நடந்துட்டுருக்கிற நிலையில் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் ஒரு நெகட்டிவான நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆகையினால் மீன ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது குறிப்பாக மன ரீதியான சஞ்சல அமைப்புகளை கொண்ட நிலைகளில் தான் மீன ராசிக்காரங்க இருந்து வருவாங்க. வாழ்க்கை நிலைகளில் சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இப்போது சமீப காலமாக அவங்க சந்திச்சிட்ருக்கிற ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும். அதாவது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலுமே மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஒரு மாதிரியான பய உணர்வு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் தான் மீன ராசிக்காரங்க இப்போ சமீப காலமாக இருந்துக்கிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ரம் அடையக்கூடிய இந்த சனியானது சில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய இல்லங்களில் சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் உங்கள் குழந்தைகளுக்கும் கூட அவர்களுக்குண்டான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதே போல் நிறைய தட்டிப்போன விஷயங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்களில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மீனராசிக்காரங்க சில கடினமான முயற்சிகளை மேற்கொண்டும் சில விஷயங்கள், காரியங்கள் அவங்களுக்கு கைகூடாமல் பாதியிலே நின்று போயிருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் இந்த வக்ர காலகட்டங்களில் மீண்டும் உங்கள் கைக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். அதே போல் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வகையில் இருந்து வந்த சங்கடங்கள், அலைச்சல்கள், மனோபயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் அகலப்பெறும். வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க. குறிப்பாக உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில்
குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலுமே இதெல்லாமே ஒரு தற்காலிகமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பித்தாச்சு. 7.5 சனியினுடைய நிலைகளில் தான் பார்த்திங்கன்னா இந்த வக்ர அமைப்புகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த 7.5 சனி காலங்களில் பொதுவாகவே மற்றவர்களை எதிர்பார்க்காமல் இருப்பது தான் நல்லது. தன் கையே தனக்குதவி அப்படின்னு தன்னால் முடிஞ்சதை செய்து கொண்டு நியாயமான வகையில் கிடைக்கிற விஷயங்களை முறையாக கையாண்டு வருவது வாழ்க்கைக்கு சிறப்புகளை கொடுக்கும். அந்த வகையில் இப்போ இந்த சனியினுடைய வக்ர காலம் என்பது உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தாலும் கூட அது சில காலங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனுடைய சிறப்புகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில நல்ல மாற்றங்களை தக்க வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவது உங்களுக்கு சாலச் சிறந்ததாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய வக்ர காலகட்டம் என்பது மீனராசியை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக ஒரு விதமான இறுக்கமான மனநிலையிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்து வரும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கும்போது அதை அனுபவித்துக் கொள்வது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.